தஞ்சை பெரிய கோயிலின் சோக வரலாறு பாகம் 3. தஞ்சைக்கு அருகில் உள்ள கண்டியூர் பகுதியில் தன்னுடைய 1,00,000 படை வீரர்களுடன் முகாமிட்டிருந்த மாலிக் கஃபூர் தஞ்சை பெரிய கோயிலின் செல்வத்தை கேள்விப்பட்டு படையெடுத்து வந்து மொத்த செல்வத்தையும் கொள்ளையடிச்சான். மேலும் கோயிலில் தங்கத்தால் வயப்பட்டிருந்த கூரை அவனால் சூறையிடப்பட்டது. அது மட்டும் இல்லாம கோயில் யானைகள், குதிரைகளையும் போன்ற கால்நடைகள் மாலிக் கஃபூர் படையால் திருடப்பட்டிருக்கு. அதோட நிற்காம கோயிலில் கட்டப்பட்டிருந்த 2 அடுக்கான முன் மண்டபத்தை இடிச்சு தரமட்டமாக்கியிருக்காங்க. கோயில் நந்தி பெயர்த்து எரியப்பட்டிருக்கு. காலத்தில் விஜயநகர பேரரசால் இது சரி செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஒரு அடுக்கு கொண்ட மண்டபத்தை தான் நாம் பார்க்க முடியும். தற்போதுள்ள சுமார் 20 டன் எடை கொண்ட ஒரே கல்லால் செய்யப்பட்ட மிகப்பெரிய நந்தி விஜயநகர பேரரசால் நிறுவப்பட்டிருக்கு. இதற்கான ஆதாரம் இங்குள்ள கல்வெட்டுக்களை ஆராய்ச்சி செய்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்கள் தான் எழுதிய தஞ்சை பெரிய கோயில் பற்றிய நூலில் அதை குறிப்பிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாம தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழனால் பொன்கூரை வேயப்பட்டிருந்ததை கல்வெட்டு ஆதாரத்தோட விளக்கியுள்ளார்.